நீங்கள் வந்து பணத்தை கையிலே தொட மாட்டீங்க அப்படின்னு. இல்லை அது அப்பா தான், நாங்கள்லாம் அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்பா வந்து பணமே இது கையில் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆனால் அப்படி எங்களுக்கு வேறு வழி இல்லை, கையில் வச்சுக்க மாட்டோம். பர்ஸில் இருக்கும், யாராச்சும் கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வந்துட்டு தொடவே மாட்டீங்க? இல்லை பையில் இருக்கும். அந்த எங்களுக்கு ஜிப்பா அதனால தான் வைக்கிறது சௌரியமாக, அந்த பக்கம் சீட்டு வரத்துக்கு சௌரியமாக இருக்கும். அப்பா ஆனால் தொடவே மாட்டாங்களா? அப்பா எடுக்க மாட்டாங்க. அது என்னன்னு எனக்காவது கேட்டிருக்கீங்களா? இல்லை அவங்களுக்கு அது என்னமோ அது அந்த பணம்னாலே கொஞ்சம் அலர்ஜி மாரி கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டதே இல்லையா ஏன்ப்பா அதை தொட மாட்டேங்கிறீங்க? இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுட்டா அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம்னா கையில் வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது. அதே எங்கள் அப்பாவோட தம்பி பார்த்தீங்கன்னா நிறையா கையில் பெல்ட் போட்டிருப்பாங்க. அப்போ எல்லாம் அந்த பச்சை பெல்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம், பச்சை கலர் பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அது சித்தப்பாவுக்கு பழக்கம். எங்கள் அப்பாவுக்கு கையில் கேஷ் இருக்காது. அப்பா வந்து கடைசியாக பணத்தை இப்போ தான் தொட்டார் அப்படின்னு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இல்லை அதான் யார்டையும் இப்போ ஈவன் ஷாப்பிங் போனால் கூட ஏதாவது என்ன வேணுமோ அதை சொல்லிடுவாங்க, பின்னாடி இருக்கவங்க வாங்கிட்டு வந்துடுவோம். சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுடைய சரௌண்டிங்ஸில் இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உங்களை பற்றி சொன்னாங்க. அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா தூக்கமே வராது. அது பழகி போச்சு. சும்மா ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ பண்ணலன்னு இல்லை, யாரும் இல்லை, அதுமாரி வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் இன்றைக்கி யாருக்கும் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒரு ஏக்கமாக இருக்கும். அது எப்படி அது அது அந்த ஜீன்னா அது அது அப்படியே வந்துச்சு. உங்ககிட்ட பேசுகிறப்பவே தெரியுது ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு அடுத்ததாக ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நடந்துருச்சுங்கிறப்ப இது எப்படி வந்து அதை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்க சார்? அதுதான் இங்கே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டுக்கோப்பானா நம்ம அவங்க வர்றவங்க கஷ்டமானது தான். பட் ஒன்றும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஒரு மாதிரி பிராமின் வீட்டில் இருக்கிற மாதிரி அதை தொடாத இந்த மாதிரிலாம் இருக்காததுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைக்க வேண்டியது. ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா, ஹவு இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி இஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த இடத்துல தான் எல்லாருமே கோட்டை விட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் என்ன ஆகுனா, நம்ம வர்றது நம்ம முன்னாடியே பார்த்து இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேர் வந்தது சேஞ்ச் ஆகும், இங்கே வந்து சேஞ்ச் ஆகும், இதுமாரி எல்லா விதத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வரும்போதே அவங்க சொல்லி தான் பெரிய ஃபேமிலி, அதனால் நம்ம இப்போ எங்கே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி தானே அனுப்புகிறாங்க. இப்போ என்ன என் சன்னோட ஒய்ஃபை பார்த்திங்கன்னா அப்படி தான் அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறது. அவங்க வேறு மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம பெரிய ஃபேமிலியாக அவங்க வீட்டில் போய் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வர்ற பொண்ணுங்களையும் நாங்கள் வந்து அது மருமோளாக நினைக்காம மோளாக நினைக்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் பெருசாக அவங்கள்ட்டேருந்து ஒரு மரியாதையோ கும்பிடணும், நெஞ்சு நிற்கணும், கை கட்டணும், இது மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்க்காததுனால அந்த டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இதாகாது. చంపొద్దు నేను